30% வாக்குகளை தாவேக என்று பெற்றுள்ளது அப்படின்னு அதன் தலைவர் விஜய் சொன்னதுதான் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. திரு சத்யராஜ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இன்னைக்கு ஆளும் திமுக மேல அடுக்கடுக்கா விமர்சனங்களை வைக்கிறாங்க. உங்க கூட்டணி கட்சிகளே உங்களை நம்புறாங்களா இல்லையான்னு கேள்விகளை எழுப்புறாங்க. அதிமுக பழைய வலிமையில இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது ஒரு முன்னெல்லாம் இருந்ததை காட்டிலும் ஒரு மூன்றாவது சக்திக்கான கூடுதல் ஸ்பேஸ் இப்போ இருக்குன்னு பார்க்க முடியாதா? இல்ல, அதிமுகவினுடைய வலிமை குறைஞ்சிருக்குதான். ஆனா அந்த வலிமையை அறுவடை செய்ய போற சதவீதம் எவ்வளவு அப்படிங்கறதுலதான் இங்க ஒரு உரையாடலே இருக்கு. இப்ப நீங்க வந்து டிஎம்கேவினுடைய அலைன்ஸ், இந்தியா கூட்டணி எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு வந்து மாணிக் தாக்கூர் வந்து இந்த பெண்கள் உரிமை தொகை வந்து முதலமைச்சர் கொடுத்ததுக்கு அவர் வந்து வரவேற்றிருக்காரு. அதே சமயத்துல அவர் வந்து அது ராகுல் காந்தியோட ஒப்பிடுறாரு. ராகுல் காந்தி கொண்டு வந்த நியா திட்டம், அந்த 6000 திட்டத்தினுடைய ஒரு தாவேகா என்ன சொல்லுது, அது நீங்க இன்னைக்கு கொடுத்ததே தாவேகாவினாலதான், நீங்க வந்து அச்சத்துலதான் அரசாங்கம் இப்படி செய்யுதுன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, அப்படி பார்த்தா அப்ப அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த திட்டத்தை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க, அதை சின்சியரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த 30% இவர் சொன்னது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, விஜய சொல்லியிருக்காரு நான் தோத்து போயிருவேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 30% வாங்கினா ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இங்க எபோவ் 40 வரும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி ஸ்ட்ரென்த்ல எபோவ் 40 ரீச் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும். ஒருவேளை நீங்க 30% தான் எடுப்பீங்க அப்படின்னா உங்களால ஆட்சி அதிகாரத்தை வந்து பங்கு பெறவே முடியாது. இன்னைக்கு மாணிக் தாக்கூர் கேட்கறது என்ன அப்படின்னா, எனக்கு ஆட்சியில பங்கு இல்ல. ஒரு உதாரணத்துக்கு விஜய் சொல்றது உண்மைன்னு வச்சுப்போமே, ஒரு வாதத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா 30% ஒரு மூன்றாவது சக்தி எடுக்குதுன்னா அப்போ நம்பர் 1 நம்பர் 2 40% எடுக்க முடியாதுல்ல. உங்களுக்கு போலாகிற ஓட்டே வந்து சராசரியா 75% 70% வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கட்சி 30% எடுக்குதுன்னா மிச்சம் 2 பேர் 20-25 தான் எடுக்க முடியும். அப்போ 30% ஜெயிக்கிற நம்பரா இருக்கும் இந்த ட்ரை கார்னர் சினாரியோல. இல்ல சீமான் ஒரு 7-8% எடுக்கிறாருன்னு வைங்க, இன்னமும் குறையும். இல்ல, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் சூழல் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர்ல நீங்க வந்து திமுக அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப ஆன்டி பிஜேபியாக கொஞ்சம் ஒரு இன்கம்பல்சி இருக்கு இல்லையா? இதை வந்து யாரு அறுவடை செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படி நீங்க வந்து தாவேகாவுக்கு போகும்னு நம்ம இடம் போட முடியும்? தாவேகா பாஜக குறித்து வெளிப்படையாக எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. இன்னைக்கு கூட வந்து தாவேகாவையும் அதிமுகவையும் நாங்க புறக்கணிக்கிறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நிர்மல் கொடுத்திருக்காரே தவிர, பாஜகவினுடைய திட்டங்கள் 100 நாள் வேலை திட்டத்துல தமிழ்நாடு மாநில நிதி எப்படி விஜய் இன்னைக்கு அதை பேசுறாருல, நாங்க இப்ப யார முக்கியமா எதிர்க்கணுமோ அவங்கள எதிர்க்கிறோம். காட்டுக்குள்ள கல்லறிஞ்சு ஒரு இருட்டுல கல்லறிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம்? பிஜேபி தான் இல்லையே, இன்னைக்கு அவங்களை எதிர்க்க வேண்டிய தேவையும் இல்ல, சட்டமன்ற தேர்தல் அவங்க சீன்ல இல்லையே அப்படிங்கிறாரு. இல்ல, இதைதான் நான் சொல்றேன். இது வந்து தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரே அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிற. தமிழ்நாட்டுல எல்லா காலகட்டத்திலயுமே டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அது கடந்த 3 ஆண்டுகள் அதிகமாயிருக்கு. குறிப்பாக டிஎம்கே அலையன்ஸ் இங்க டிஎம்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு மாநில நிதி குறித்தான உரையாடல்களா இருக்கட்டும், இல்ல வந்து கீழடி விஷயங்களா இருக்கட்டும், இல்ல இந்த இரும்பு காலத்தை அறிவித்ததா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே அவர் நேரடியாக மக்கள் மன்றத்தில் முதலமைச்சர் உரையாடி இருக்காரு, பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. இதை அவங்க கட்சியினுடைய தொண்டர்கள் குறிப்பாக பூத் லெவல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை தனி கூட விட மாட்டோம். இந்த கால்குலேஷன் இருக்குங்களா, இந்த வந்து பாஜக எதிர்ப்பு வாக்கு, டெல்லி எதிர்ப்பு வாக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சிடரபிளான போர்ஷன். அந்த போர்ஷன் வந்து ஒரு பெரிய கேம் பிளே பண்ணும் எலெக்ஷன்ல எப்பவுமே. பிளஸ் அலையன்ஸ் பிளஸ் இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஒரு ரோல் இருக்கு. நீங்க அதை வென்றெடுக்கிறதுக்கு எதுவுமே செய்யாத தாவேகா எப்படி தேர்தல நாங்க வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல முடியும்? நீங்க என்ன பண்ணீங்க? ப்ரோக்ராம் வைஸா ஏதாவது ஃபைட் பண்ணீங்களா? இப்ப 100 நாள் வேலை திட்டத்துல வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க ப்ரோக்ராம் வைஸா பாஜகவை நேரடியான கேள்வி கேட்டிருக்கீங்களா? என்ன அறிக்கை கொடுத்திருக்கீங்க கட்சியினுடைய? எனக்கு பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கே இவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுக்கவே இல்லை. வழக்கமா உங்களுக்கே தெரியும், ஒரு கட்சியில ஒரு சின்ன பிரச்சனை ஏதோ நடந்துருச்சு, பொது சம்பவம் நடக்கும் போது கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு ஒரு அறிக்கை வெளியே வரும். இவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படின்னு முக்கியமான விஷயங்கள்ல எதுலையுமே வர்றதில்ல. அப்படிங்கும் போது நீங்க வந்து பாஜக எதிர்ப்பு வாக்கு அந்த மொத்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து அறுவடை செய்ய போறது யாரு? அது முழுக்க இந்தியா அலைன்ஸுக்கு தான் போய் நிற்கும். சோ அப்ப இதை புரிஞ்சுக்காம, களத்தினுடைய யதார்த்த தன்மையை புரிஞ்சுக்காம அவங்க வந்து அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க. நம்ம வந்து வெறும் ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் சொல்லல, கூட்டணி பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அதுல பிளே பண்ண. 2வது, இந்த 3-4 ஆண்டுகள்ல திமுக என்ன ரோல் பிளே பண்ணிருக்காங்க, என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, அந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது, இனிமேல் வரக்கூடிய காலம் 2 மாசம் இருக்கு. அவங்க இன்டீரியர் பட்ஜெட் போட போறாங்க, தேர்தலுக்கு அறிவிப்புகளை பண்ண போறாங்க, குறிப்பாக தேர்தல் அறிக்கைகளை கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் ஒரு மேஜர் ரோல் தேர்தல்ல 3வது பார்ட்டாக பிளே பண்ணும். சோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸ்ல
இது அப்படியே நீங்க தாவேக்காவோட ஒப்பிடும்போது எது அவங்கள வந்து பூஸ்ட் பண்ண போகுது? அவங்களுடைய கூட்டணியா? யாருமே அவங்களோட கூட்டணிக்கு போகல. ஒண்ணு. அவங்க தேர்தல் அறிக்கை குறித்து ஏதாவது முன் வச்சிருக்காங்களா? நாங்க வந்தா இந்த இலக்கை அடைவோம், எங்களுடைய கனவு இது, இதை வந்து தமிழ்நாட்டை அச்சீவ் பண்ண போறோம், இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமா நான் சொல்றது. நீங்க ஓரலா வைக்க கூடாது. எதையுமே வந்து சப்ஜெக்டிவா ரொம்ப பேசிட்டே போறதுங்கிறது ஒண்ணு இல்ல. அப்ஜெக்டிவா நீங்க வந்து ப்ரோக்ராமா மக்கள்கிட்ட சொல்லும் போது மக்கள் அதை நான் 1000 ரூபாய் போடுறேன் அப்படின்னு சொன்னப்போ மக்கள் அதை ஏற்கிறாங்க. 2000 மாத்திரம் அப்படிங்கும் போது ஒரு பெரிய எழுச்சி வருது. சோ இந்த ப்ரோக்ராம் வைஸா தான் வந்து மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்க மக்கள்கிட்ட நீங்க சப்ஜெக்டிவா பேச முடியாது, ஆப்ஜெக்டிவா தான் பேசணும். அது கேட்போம். திரும்ப நிறைய கேள்விகள் வச்சிருக்காரு. நிறைய கேள்வி வச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி நீங்க ஏன் எதுக்கல? எதுக்குனால உங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆன்டியா இருக்கவங்க வந்து உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த மட்டில் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் மறைமுக கூட்டணியில் பயணித்து கொண்டிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதற்கான களம் இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு அவங்களை அழைத்து கொண்டு போய் முதலமைச்சர் அவர்கள் ஒரு இடி பிரச்சனை தன்னுடைய மகன் மீது வருகின்ற பொழுது சந்திரபாபு நாயுடு அழைத்து கொண்டு போய் டெல்லியில் போய் அப்போ போக வேண்டியது வேற ஒரு அமைச்சர், ஆனால் முதலமைச்சர் போய் அங்கே போய் பார்த்தாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு அடிப்படையான ஒரு மறைமுக நித்தி ஆயோக் மீட்டிங் போனது தானே சொல்றீங்க. சந்திரபாபு நாயுடு அவரும் அழைச்சிட்டு போல, அழைச்சிட்டு போய் தான் பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக கூட்டணி இருந்துட்டு, எங்களை பொறுத்த மட்டில் திமுகவை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது. அது நீங்க எந்த களத்தில் பார்த்தாலும் அவங்களுக்கு புரியும். சின்ன சந்தேகம், திருப்பரங்குன்றத்துல கருத்தே சொல்லாத ஒரு கட்சிக்கு சிறுபான்மையினர் எப்படி? திருப்பரங்குன்றத்துல வேற அரசியல் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினர் எப்படி சார்? நீங்க அதுல கருத்து கூட சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு அதுல ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதே ஒரு கேள்வி இருக்கு. திருப்பரங்குன்றத்துல அந்த மேல போய் இருக்கக்கூடிய அந்த மசூதிக்கு செல்லக்கூடாதுன்னு தடை விதித்தது யாரு? யார் விதித்த அந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த பிரச்சனையை கிளப்பிச்சு. அப்பனா திராவிட நிலைப்பாடு எடுக்க மாட்டேன்றீங்க. இல்ல அறிக்கையில நீங்க அந்த பிரச்சனையை கேம் ஆடுறீங்க. நீங்க வந்து அந்த பிரச்சனையை எழுப்பினது திமுகன்னு சொல்றீங்க. ரைட், உங்களுக்கு உரிமை இருக்கு. அதே அந்த நிலைப்பாடு கூட நீங்க அந்த சமயத்துல எடுக்கலையே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் கேம் ஆடுறீங்க. இந்த கேம்ல வந்து நான் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். இதை வச்சு நீங்க அவங்களுடைய கேமை ஸ்ட்ராங் பண்றதுக்கான ஒரு களத்தை நீங்க எடுக்க முயற்சி பண்ணீங்க. நாங்க அதை வந்து அது இன்னொன்று நீதிமன்றத்துல அது வந்து நீதிமன்றத்துல இருக்கு. குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் கட்சி வந்து நீங்க சொல்ற அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு நிமிடத்திற்கு ஒரு கோட்பாடு மாறக்கூடியவங்க இருக்கு சார். அது இல்ல சார், நான் உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற அதே நிலைப்பாடு தான் சொல்றாங்க. இவங்களும் கேம் விளையாடுறாங்க, இவங்களும் கேம் விளையாடுறாங்கன்னு சொல்றாங்க. அதையே அவங்க நிலைப்பாட அறிவிக்கிறாங்க. நாங்க 2 பேரையும் எதிர்க்கிறோம். நீங்க 2 பேரையும் எதிர்க்கிறோம்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. நாங்க வந்து முதல்ல நாங்க தெளிவுபடுத்திட்டோம், எங்களுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி. சும்மா போயிட்டு நாங்க எங்களுடைய இப்போ உள்ள களம் வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலை மையப்படுத்தி நாங்க களம் அமைச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி அவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க, அதிமுக. நாங்கள் எங்களுடைய களம் வந்து அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியோ அல்லது வேற கட்சிகளே நாங்கள் ஒரு நட்பு கட்சிகளாக பார்த்துவிட்டு நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முதல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கான களமும் அதற்கான காரியமும் நிறைய இருக்கு. அதாவது எங்களுடைய கட்சி ஆரம்பித்து எங்கள் தலைவர் அதாவது தெளிவாக பேசியிருக்காரு. ஒருவனை அவமானப்படுத்துகின்ற பொழுது அவனிடம் எழும்பக்கூடிய அந்த வேகம்தான் வெற்றிக்கான இலக்கை எட்டும்னு. நீங்க காந்திஜியை வந்து தென்னாப்பிரிக்காவில் அவமானப்படுத்துறது தான் இந்திய சுதந்திரம். அன்னை தெரசாவை வந்து பம்பாய் வீதிகளில் ஒருவன் துப்பி எச்சிதான் அன்னை தெரசாவுடைய புரட்சி. அதைத்தான் இன்று எங்களுடைய தலைவரை மையப்படுத்தி நாங்கள் எங்களுக்கு அரசியல் தெரியாது, இவங்க தற்குறி, இவர்கள் அணில் குஞ்சுகள், இவர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன நாங்கள் இன்று அரசியல் களத்தில் பேச ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுடைய அந்த பேச்சும் எங்களுடைய செயல்பாடுகளும் அரசியல் சார்ந்து நாங்கள் பயணிக்கக்கூடியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தான். இந்த நேரத்தில் போய் நீ ஏன் பிஜேபியை பேசல, நீ ஏன் அதிமுக பேசல, நீ ஏன் நாம் தமிழர் எங்களை தொடர்ச்சியாக விமர்சித்து தான் இருக்காங்க. இதுவரை நாங்கள் பதில் சொல்லாமல் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் என்றால் எங்களுடைய இலக்கு திமுக தான். இதுதான் எங்களுடைய இலக்கு. திரு சத்யராஜ், சிறுபான்மையின வாக்கு அப்படின்னு ஒரு பேக்கேஜ் அவர் சொல்றாரு, மொத்தமா எங்களுக்கு வந்துரும் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, கிறிஸ்துமஸ் முடிஞ்ச அடுத்த நாள் வட இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்களை என்ன நிலைமைக்கு ஆளாக்குனாங்க இந்த விஹெச்பி பஜ்ரங் தள் அமைப்பு அப்படிங்கிறது எல்லா வீடியோலயும் வந்துச்சு. நீங்க எல்லா செய்தியும் போட்டீங்க, பார்த்தோம், கண்கலங்கணும். இந்த இந்திய மக்களை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தும் போது நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க. ஆனா உங்க கட்சி தலைவர் அவமானப்படுத்துறாங்க, உங்களை வந்து தற்கொலைன்னு சொல்றாங்க அப்படிங்கறது நீங்க இவ்வளவு பொங்குறீங்க. மக்கள் எதை பார்ப்பாங்க? இங்க பாருங்க, கிறிஸ்தவ மக்களுக்கு அங்க எவ்வளவு பெரிய மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு,
இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க முன்வராத தாவேக்காவை நம்பி நான் ஏன் ஓட்டு போடணும்னு தான் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் நினைப்பாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் கிறிஸ்தவர் அப்படிங்கறதுக்காக சிறுபான்மையின மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 பிளாட் ஸ்டேட்மெண்ட். அப்படியெல்லாம் தமிழ்நாடு ஒன்றும் பொலிட்டிக்கலா நாங்க விஜய் வந்து கிறிஸ்தவர்களாகவோ நாங்கள் மதம் இனம் மொழி சார்ந்து நாங்க இப்படி இல்ல. நீங்க வந்து நான் சிறுபான்மையர் வாக்கு திரும்பி இருக்குன்னு சொன்னேன் தவிர கிறிஸ்தவ வாக்கு திரும்பி இருக்குன்னு நான் சொல்லல. நீங்க வந்து இந்த களத்தை மாத்த கூடாது. இல்ல தோழர், இல்ல தோழர், நீங்க வந்து சிறுபான்மையர் என்று சொன்னா சிறுபான்மையினர் ஒரு இனத்தில் எப்படி நீங்க பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்றீங்க? இல்ல சிறுபான்மையினர் இப்ப இங்க இருக்க வட இந்தியர்கள் வந்து தங்கி வேலை செய்யறவனுக்கு வாக்குரிமை இருந்தால் அவர் சிறுபான்மையினர். இலங்கையில இருந்து வந்து இங்க தங்கி இருக்கக்கூடிய அகதிகளுக்கு இங்க வாக்குரிமை இருந்தால் அவர்கள் சிறுபான்மையினர். மதத்தை மையப்படுத்தி சிறுபான்மையினர். நீங்க சிறுபான்மை வட இந்தியர்களுக்கு இப்ப ஓட்டு இல்ல. நீங்க இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் சொல்லாத யார சொன்னீங்க? நீங்க எந்த ஆங்கிள் சொன்னீங்க? என்ன பெர்செப்ஷன்ல சொன்னீங்க? நான் அதே பெர்செப்ஷன்ல தான் கேள்வி கேட்கிறேன். நான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய வாக்கு வங்கியில சிறுபான்மையின மக்கள் ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. விஜய் வந்ததுனாலேயே அது பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றது எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க சொல்ல வரீங்க? அப்போ இல்ல ரெண்டாவது நீங்க என்ன திருச்சியில ஒரு மசூதி திமுக ஆட்சியில திருச்சியில ஒரு மசூதி அடிச்சீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்சியில ஒரு மசூதி அடிச்சீங்க. எப்படி ராமர் கோயில் கட்டுவதற்காக அங்கு ஒரு மசூதி இடிக்கப்பட்டதோ அதுபோல திருச்சியில ஒரு மசூதி இடிக்கப்பட்டது. இவர்களை எப்படி நீங்கள் சிறுபான்மையின் காவலர்கள் என்று உங்களால சொல்ல முடியும்? அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நான் உங்கள்கிட்ட வெளிப்படையா கேட்கிறேன். உங்களுக்கு திமுக அரசாங்கத்தின் மீது விமர்சனம் இருந்தா நீங்க போராடுங்கன்னு தான் நானும் சொல்றேன். நீங்க திமுக எதிரின்னு சொல்றீங்க, பாஜக எதிரின்னு சொல்றீங்க. நீங்க களத்துல இறங்கி போராடுங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நீங்க வந்து கிறிஸ்துமஸ்ல தாக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களுக்காக நீங்க அறிக்கை கொடுங்க, இஸ்லாமிய மக்களுக்கு அறிக்கை. அதாவது பக்கத்து மாநிலத்தில் தாக்கப்பட்ட அந்த பக்கத்து மாநிலத்தில் தாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை மையப்படுத்தி பேசுறீங்க. இதே மண்ணில வந்து பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி மதுவையும் அதையும் திறந்து விட்டுட்டு இருக்கு. அதை வேடிக்கை பார்த்துட்டு நம்ம எல்லாம் மனிதர்கள் இந்த மண்ணில் தானே பேசிட்டு இருக்கோம். சிறுமிகளை எல்லாம் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க தோழர். அதை குறித்து பேசுவதற்கும் அதை குறித்து கேள்வி கேட்பதற்கும் எத்தனை கட்சிகளுக்கு முதுகெலும்பு இருக்கு தோழர்? ஓகே, நம்ம நிகழ்ச்சி முடிக்கணும். திரு சத்யராஜ் ஃபைனல் கமெண்ட் எடுத்துக்கிறேன். நீங்க இப்ப பேசுறத நான் இறுதிக்கிறேன். இல்ல, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர்ல சிக்கல் இருக்கு அப்படின்னா அது 24 ஹவர்ஸ்ல வந்து உடனே அவங்க மேல எஃப்ஐஆர் பதியப்படுது, கைது பண்றாங்க. அந்த ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப தெளிவா தான் நடந்துகிட்டு இருக்கு. நாம வந்து அதை பாசிட்டிவா தான் பார்க்கணும். ஒரு தப்பு நடக்குன்னா உடனே கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது நம்ம அதை ஏத்துக்கணும். சோ இதை வந்து நீங்க வந்து ஒரு ஆர்குமெண்டா வச்சாலாம் உங்களுக்கு வந்து ஓட்டு வராது. நீங்க பாதிக்கப்பட்டவங்க தரப்புல என்ன நிக்க போறீங்க அப்படிங்கறதா உங்களுக்கு ஓட்டா மாறுமே தவிர நீங்க வெறும் வந்து ஒரு கட்சியை நீங்க எதிர்த்து பேசுவது கூட மட்டுமே உங்களுக்கு வந்து வாக்கு வராது. தேங்க்யூ. திரும்ப ஃபைனல் கமெண்ட். சத்யராஜ் தோழர் அவர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கோட்டையிலே ஆட்சி பிடிக்கும். அதற்கான களங்கள் உருவாகி இருக்கிறது. மக்கள் எப்படி 1977 ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்கினார்களோ அதுபோல 2026 அந்த மாற்றம் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் கோட்டையில் ஏறும். இன்று ஊழல் செய்து நீங்க ஒரே ஒரு கேள்வி நான் இதை மட்டும் வச்சுறேன். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொண்டன் அல்லது ஏதாவது ஒரு தலைவர் ஊழல் செய்தார் என்று உங்களால் பட்டியல் போட முடியுமா? ஆட்சிக்கே வரல. இல்ல, ஆட்சிக்கு இல்ல, ஆட்சிக்கு நான் சொல்றேன், அதே சொல்றேன், அதுதான் சொல்றேன். இன்னும் நாங்கள் சுத்தமான கையில் இருக்கோம். ஒரே ஒரு கவுன்சிலர் முடிக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவுன்சிலர் வீட்டுல எவ்வளவு பணங்கள் இருக்கிறது, எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நீங்கள் பட்டியல் போட்டாலே மக்கள் புரிந்து கொள்வார்கள். தேங்க்யூ. நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்ற 2 விருந்தினர்களுக்கும் நன்றி.